Hi all, welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu, daily current affairs party, news RB, TNPSC, SSC, RRB in banking. ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். இது வந்து நமக்கு வந்து வேர்ல்டு நியூஸில் வந்து இது கொடுத்துருக்காங்க, அதாவது ஏப்ரல் 14 அந்த இதில். ஸோ அதில் பார்க்கலாம். இந்த நியூஸ் நம்ம ஆல்ரெடி வந்து கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ எங்கே போர் நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரஷ்யா அண்ட் உக்ரைன் வந்து இப்பயும் வந்து போர் நடந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் வந்து தொடர்ந்து இப்பயும் வந்து போர் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இஸ்ரேல் மேலே ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா ஏவுகணை தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கல் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த வெஸ்ட் ஏஷியா சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த வார்னு வந்து வர ஆரம்பிச்சிச்சுன்னா அது வந்து ஹோல் இந்தியாவையும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்தியன் ஜிடிபியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப இக்கட்டான நிலைக்கு வந்து போயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு வேர்ல்டு நியூஸ் வந்து கேட்கறது இல்லை, பட் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து போர் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு வந்து இதில் டிஸ்பியூட்டட் ஏரியாவை வச்சு வந்து கொஷின் கேட்பாங்க, சரிங்களா? அர்மீனியா அண்ட் அசர்பைஜான் வந்து எங்கே இருக்குது, ஸோ அது வந்து எந்த ரெண்டு கண்ட்ரி வந்து சண்டை போட்டுக்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். அதே மாதிரி இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன், அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அண்டு ஈரான் 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ரஷ்யா அண்டு உக்ரைன் வந்து சண்டை போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 வந்து அம்பேத்கர் அவர்களோட பிறந்த தினம். ஸோ எல்லா குடியரசுத் தலைவர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர், இவங்க எல்லாமே வந்து மரியாதை செலுத்தியிருக்காங்க. ஸோ அதுதான் இது. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் ஆப்ரேஷன் மேகதூத் அப்படின்ற இந்த இன்சிடென்ட், சரிங்களா? சியாச்சின்ல 40 ஆண்டுகளாக கோலோச்சும் இந்திய ராணுவம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற வந்து ஆப்ரேஷன் மேகதூத் அப்படின்றது ஸோ இந்தியாவை தான் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஆப்ரேஷன் மேகதூத். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் ஆழ்கடலில் தேர்தல் விழிப்புணர்வு. ஸோ விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் ஸோ கடலுக்கடியில் மாதிரி வாக்குப்பதிவு மையம் அமைச்சு 100% வாக்களிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் மாதிரி வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ரீசெண்டாக கூட ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் மாதிரி அடிச்சு ஸோ வீடு ஃபுல்லாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து அவேர்னஸ் வந்து எப்படி வந்து மக்களுக்கு வந்து புகுத்துறது அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவேர்னஸ் இனிஷியேஷன் தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்ம எலெக்ஷன் பற்றி நிறைய டைம் வந்து ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இதுவும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படியெல்லாம் அவேர்னஸ் கேம்பெயின் வந்து பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ் வந்து நம்ம ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாஸ் மாவோயிஸ்ட் கான்ஃப்ளிக்ட். ஸோ மாவோயிஸ்ட் அப்படின்னா யாருன்னா, ஸோ இப்போ வந்து ரூலிங் கவர்மெண்ட் அவங்க பண்ணுற அந்த செயல்கள் வந்து ஸோ இந்த மக்களுக்கு வந்து பிடிக்காது. அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவோயிஸ்ட் அப்படின்றவங்க சீனாவோட ஐடியா பாலிசிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறவங்களா தான் வந்து பார்த்தீங்கன்னா மாவோயிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்டில் வந்து அந்த மாவோயிஸ்ட் அப்படின்னு சொல்கிற இந்த கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து இருக்கிற மக்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா மாவோயிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் மாவோயிஸ்ட் வந்து எந்தெந்த ஏரியாலாம் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஆந்திர பிரதேஷ், ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. தெலுங்கானா, அதுக்கப்புறம் ஒடிஷா இங்கெல்லாம். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நக்சல்பாரி அப்படின்ற ஒரு வில்லேஜ் வந்து கேட்பாங்க, சரிங்களா? நக்சலைட்ஸ் வேற, மாவோயிஸ்ட் வேற. ஸோ நக்சல்பாரி அப்படின்ற வில்லேஜ் எங்கே இருக்குது அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. நக்சல்பாரி அப்படின்ற வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உலக பாரம்பரிய தினம். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 18ஆம் தேதி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உலக பாரம்பரிய தினம் வந்து நம்ம கொண்டாடப்படுறோம். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸில் ஆசிய மல்யுத்தம் அஞ்சு ஹர்ஷிதாவுக்கு வெள்ளி வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எங்கே வந்து இவங்க வெள்ளி வென்றிருக்காங்க அப்படின்னா ஸோ கிர்கிஸ்தான் அப்படின்ற இடத்துல வந்து ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் அஞ்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷிதா, இவங்க 2 பேரும் வெள்ளி வந்து வென்றிருக்காங்க. ஸோ இப்போ தான் நம்ம சொன்னோம் மாவோயிசம் அப்படின்றது வந்து இதோட ஃபவுண்டர் நான் சொன்னேன் இல்லையா, சைனீஸ்லேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைனா பொலிட்டிக்கல் லீடர் யாரால வந்து இந்த மாவோயிசம் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா மாவோ ஜடாங், சரிங்களா? ஸோ இது அதே மாதிரி நம்ம இதுதான் சொன்னோம். நக்சல்பாரி அப்படின்ற வில்லேஜ் வந்து எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. அது வந்து வெஸ்ட் பெங்கால். ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர் மாறும். ஸோ நக்சலிசம் ஆல்சோ நோன் அஸ் மாவோயிஸ்ட் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்க ஏன் வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஸோ சத்தீஸ்கர்ல 29 நக்சலைட்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த நியூஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குள்ள போகலாம். சமீபத்தில் எந்த மாநிலத்தில் முதல் கண்ணாடி ஸ்கை வாக் பாலம் அமைந்துள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். நெக்ஸ்ட் நியூஸ் தேசிய நீதித்துறை அகாடமி, நேஷனல் ஜுடிஷியல் அகாடமி
புதிய இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத்தா போஸ். நெக்ஸ்ட் நியூஸ், தேசிய பெண்கள் கேரம் பட்டத்தை 12வது முறையாக வென்ற யார் வந்து வென்றிருக்காங்க அப்படின்னா லக்ஷ்மி குமாரி. நெக்ஸ்ட் நியூஸ், 2024 இந்தியாவில் எவ்வளவு தவறாக நிர்வகிக்கப்படும் பிளாஸ்டிக் கழிவுகளை உருவாகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னா 7.4 மில்லியன் டன். நெக்ஸ்ட் நியூஸ், இந்திய ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படையும் ஆபரேஷன் மேகதூத். ஸோ இதுதான் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா. ஸோ சியாச்சின் கிளேஷியர்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த ஆப்ரேஷன் வந்து நடத்திருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ரேஷன் பேரு ஆப்ரேஷன் மேகதூத். ஸோ இது எந்த வருஷம் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா 1984. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம். நெக்ஸ்ட் நியூஸ், உலக குவாண்டம் தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14. ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி பார்த்துருப்போம். அதாவது குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ், குவாண்டம் ஸ்கூலு, இது எல்லாமே வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்ல இந்த குவாண்டம்க்கு நேஷனல் குவாண்டம் மிஷன் அதுக்கு கீழே வந்து பட்ஜெட்லேயும் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2020 2021 அந்த டைம்லலாம். ஸோ அதனால தான் இது வந்து முக்கியமாக இந்த குவாண்டம் பற்றி பேசப்படுது. ஸோ இந்த நாள் வந்து ஏப்ரல் 14 வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவில் பண மோசடி தடுப்பு சட்டம் அதாவது மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 மற்றும் அதனுடன் தொடர்புடைய விதிகள் எப்போது நடைமுறைக்கு வந்தது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2005. ஸோ பிஎம்எல்ஏ ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎம்எல்ஏ ஆக்ட். நெக்ஸ்ட் நியூஸ், மனித உறுப்புகள் மற்றும் திசு மாற்று சட்டம் தொட்டா எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1994. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்டான் அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த ஆர்கனைசேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா 1994 தான் வந்திருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கு டிரான்ஸ்டான் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிட்வே போர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிட்வே போர்ட் வந்து மியான்மரில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான் இந்த 3 கண்ட்ரியும் சேர்ந்து சபஹார் போர்ட் அப்படின்றது சாபஹர் துறைமுகம் அப்படின்ற ஒன்று வந்து அமைக்கிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஈரான் வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறைமுகம் இது வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ இந்தியா வந்து சாபஹார் போர்ட்டை வந்து பார்க்கறதுக்கு பதிலாக இப்போ சிட்வே போர்ட்டு கூட வந்து இவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த நியூஸு. ஸோ உங்களுக்கு கேட்கலாம் சாபஹார் துறைமுகம் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ ஆப்கானிஸ்தான் அங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி சிட்வே போர்ட் வந்து எங்கே இருக்குன்னா மியான்மரில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், 2024 ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றிருக்கு? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 9. ஸோ அவ்வளோதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.